சில காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆமென். வரலையே. நான்காவது கயிறு, சுருக்கின் கயிறுக்குள்ளே யோபின் வாழ்க்கை கட்டப்பட்டது. மறுபடியும் வாசிங்க. அவனுக்காக சுருக்கு தரையிலும், அவனுக்காக சுருக்கு தரையிலும், அவனுக்காக அவனுக்காக தரையிலும். எங்க இருக்குது? ஒரு பறவையை பிடிக்கணும்னா எங்க போடுறான்? அது எங்க தேடி வரும்? தேடி வரும். தேடி கால்ல வச்ச கண்ணி சுருக்கு கையில. சிலருக்கு புதிங்கால் வலி இருந்தா புதிங்கால் வலி, உள்ளங்கால் எரிச்சல், இது எல்லாம் மாந்திரிகத்தின் கிரியை. யோபின் புதிங்காலை சுருக்கு கயிறினாலே பிடித்தார்கள். கட்டப்பட்ட வாழ்க்கை, சிறையிருப்பு. வாசிக்க கேட்கலாம். அவனுக்காக சுருக்கு தரையிலும், அவனுக்காக கண்ணி. எங்க உங்க போகிற பாதையில் இருக்கிற சுருக்குகளை கர்த்தர் இன்னைக்கு அறுப்பாரு. அப்புறம் மாத்திரம் அல்லேலூயா போடுங்க. அல்லேலூயா போடுங்க. என் ஆண்டுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க கால்களில் இருக்கிற சில கட்டுகளை கர்த்தர் இன்னைக்கு அறுத்து அனுப்பார். அவன் கால்களில கண்ணி வைத்து அவன் நடந்து போகிற பாதையில சுருக்கு கயிறை வைத்து அவனை தட்டி விட்டார். உங்களை எத்தனை பேர் எந்த கல்கள் உன்னை தட்டி கீழே விழும்படி வைச்சதோ, எந்த இடத்துல உன் கால்கள் சறுக்கி நீ கீழே விழுந்தியோ, அந்த இடத்துல உனக்கு இருந்த சில கட்டுகளை உன் வீட்டை விட்டு கர்த்தர் மாத்துறாரு. உன் எல்லையை விட்டு கர்த்தர் மாத்துறாரு. நீ நினைத்த தண்ணீர் வந்து வீட்டுல ஏதாவது கை முடிச்சீங்க, கால்களுக்கு வைத்த சுருக்கின் கையது. மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை திருப்பி மார்க்கு 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் மலையில் இறங்கின உடனே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் பேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தார். குடியிருப்பு எங்க இருந்தது? எங்க இருந்தது? சொல்ல எங்க இருந்தது? கல்லறையில் இருந்தது. அவனை என்னது? சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும். சொல்லுங்க என்ன? அவன் கைகளில் கட்டப்பட்ட கயிர்களும் கால்களில் கட்டப்பட்ட கயிர்களும். இப்பதான் பாயிண்ட், இப்பதான் மெசேஜ். இல்ல ஒரு சொல்லிருந்தேன். இப்போ பாயிண்ட் இப்பதான் வரும். ஆமென் சொல்லுங்க. கட்டப்பட்ட கைகளும் கட்டப்பட்ட கால்களும் இப்பதான் வந்துக்கிறோம். சொல்லுங்க. இப்போ மணி 1 போகுது. ஐயா ஒரு 1.5 கிலோமீட்டர் விட்டுறியானே? அதே சொல்லுங்க. கையை மேல வைத்து இப்ப நான் போய் சேர்ந்தா அதுக்கு என்ன? ஆமென் சொல்லுங்க. கையை மேல வைத்து அலையிலையா போடுங்க. கையை மேல வைத்து அலையிலையா சொல்லுங்க. பாருங்க, கைகளினால் கட்டப்பட்ட கைகளும் கால்களால் கட்டப்பட்ட சங்கிலியினாலும் தேவன் உன்னை பிடிப்பார். வாசிப்போம். சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தோம். சங்கிலிகளை முறித்தது அவனை அடக்க பாருங்க, எல்லாத்தையும் அடக்க போட்டு அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு மிருகம் குணமுள்ள. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் அதை நம் இடம் இல்லாதபடி மாற்றுகிறார்.
மாற்ற விரும்புகிறார். சில பொல்லாத ஆவிகள் எல்லாம் கர்த்தர் அறுப்புண்டு போக பண்ணுகிறார், அறுப்புண்டு பண்ண போகிறாரு. பாருங்க, அவனை கட்ட ஒரு நாள் கூடாது. வாசிக்கலாம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே சொல்லுங்க. பாத்திரம் வீட்டுக்குள்ள உங்களை காயப்படுத்தும், சில பொருள் உங்களை காயப்படுத்தும், சில வண்டி உங்களை காயப்படுத்தும். இது தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்க. கீழே விழுந்திருப்பீங்க, பைக்ல எங்க போய் மோதி இருப்பீங்க, ஏதாவது வீட்டுல போட்டு உங்க கையை கிழிச்சிருப்போம். நீங்க நினைப்பீங்க ஏதோ கவனிக்காத இல்ல, உங்களை பழிவாங்க வந்த சில வல்லமை உங்க பொருள் இருந்து கர்த்தர் விளக்குறாரு. ஆமென், அல்லேலூயா. அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் கழுதையினாலே காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு ஆணை என்று கீழே வசனம் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து படிங்க, எல்லாரும் படிங்க, வாயை திறந்து. அவர் அவனை நோக்கி சொல்லுங்க, பேசுங்க. ஹலோ, எல்லா பிரதர் சிஸ்டர் பேசுங்க. பரிசுத்த ஆவியே சொல்லுங்க, வாயை திறந்து. சில கட்டில் உடையுதுங்க. இனி இந்த மனுஷனுக்குள்ள வராத. இவனை விட்டு சொல்லுங்க, இவனை விட்டு, இவன் வீட்டை விட்டு, இவன் எல்லையை விட்டு, இவன் வண்டியை விட்டு, இவன் பிசினஸை விட்டு, கடையை விட்டு, ஊழியத்தை விட்டு வெளியே போ. ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு. எத்தனையோ பேர் அவனை அடக்க முடியாமல், எத்தனையோ முறை அவனை போவாத இடம் கிடையாது, கொண்டு போவாத இடம் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, பார்க்காத இடம் கிடையாது. ஆனால் ஒரு நாள் அவனை பார்க்க இயேசு வந்தார். ரகபோத்தின் ஜெப கூடாரமே, இது ஒரு நல்ல தருணம். உன்னை பார்க்க இன்னைக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். உனக்கு விரோதமா செயல்பட்ட சில வல்லமைகளை இந்த மத்தியான வேளையிலே கர்த்தர் உடைக்க போகிறார். அவர் சொன்னார், இவனை விட்டு சொல்லுங்க, இவனை விட்டு, இவன் சரீரத்தை விட்டு, இவன் கர்ப்பத்தை விட்டு, இவன் கிட்னியை விட்டு, இனி சரீரத்தை விட்டு, இனி அவன் சரீரத்தை கூட வராத, வெளியே போ என்று கர்த்தர் கட்டளை. இவன் வேலையை விட்டு போ. இவன் வேலை என்ன பண்ணாத, தடை பண்ணாத. உன் வாழ்க்கை என்ன பண்ணாத, தடை பண்ணாத. ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாத, தடை பண்ணாத. கர்த்தர் சொன்னார், இவனை விட்டு. கைகளால் கட்டப்பட்ட கைகளும் காலினால் கட்டப்பட்ட கையில் சங்கிலிகளும் கர்த்தர் அருந்து போகும்படி கட்டளையிட்டார். இந்த மத்தியான வேளையில நம்மை கர்த்தர் தொட போகிறார், நம்மை விடுதலையாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, கையை மேல உயர்த்தி, எந்த பிரச்சனை தடையா இருக்குதோ அது என்னை விட்டு போகட்டான். என்னை விட்டு போகட்டாண்டவரே. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கப்படுது. என்னோட ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வாழ முடியல, பரிசுத்தமாக என்னால வாழ முடியல, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய முடியல. எனக்கு சில காரியங்கள் தடையா இருக்குது, என் குடும்பத்துக்கு தடையா இருக்குது. கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுங்க, என்னை விட்டு வெளியே போகட்டான். என் பலவீனங்களை நட்டு வெளியேறட்டும், என் பலவீனங்களை நட்டு வெளியேறட்டும். இன்னைக்கு ஒரு சுகத்தோட நான் வீட்டுக்கு போனோம், சுகத்தோட வீட்டுக்கு போனோம். 18
வருஷமாய் இருந்த ஆவி அவளை விட்டு வெளியே போ. ஸ்திரியே, நீ கட்டவிழ்க்கப்பட்டாய். யோவான் கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. லாசரின் கால்கள் இருந்து கயிறுகள் கர்த்தர் இவனை கட்டவிழுங்கள், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். இந்த மத்தியான வேளையில உனக்கு விரோதமாய் அவர்கள் கயிறுகளை சுருக்குகளை வைத்து கட்டி வைத்திருந்தார். கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கும் போது என்னுடைய பிரசன்னம் இறங்குதையா, என்னுடைய வல்லமை இறங்குது. தேவனுடைய நாமத்தினால ஒரு அக்கினி இறங்க போது, அக்கினி இறங்க போது, அக்கினி இறங்க போது. வல்லமை ஆவியானவர் என்னில் வந்து விட்ட காரணத்தினால்